ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் கடந்த காலத்தில் ஒரு செயலை நம்ம செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா? அந்த செயலை நம்ம இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேசலாங்க. இந்த வீடியோவில் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற 50 குட்டியான தமிழ் சென்டென்ஸை அப்படியே நம்ம இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக பேச ஆரம்பிக்க போகிறோம். நான் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நான் அதிகாலையில் எழுந்தேன். இந்த தமிழ் சென்டென்ஸ் பாருங்களேன், முடிஞ்ச ஒரு செயல் தானே. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. ஐ woke up early. ஐ woke up அப்படின்னா நான் எழுந்தேன். ஏர்லி அப்படின்னா அதிகாலையில். அடுத்து பாருங்க, நான் பல் துலக்கினேன். இந்த மாதிரி தமிழ் சென்டென்ஸை நம்ம டெய்லியுமே அடிக்கடி பேசுவோம் பார்த்தீங்களா? இது அப்படி இங்கிலீஷில் பேசி பழகுங்க. ஐ பிரஷ்ட் மை டீத். நான் பல் துலக்கினேன். நெக்ஸ்ட் ஒன், நான் காலை உணவு சாப்பிட்டேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு. இப்போ இந்த சென்டென்ஸை கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் பள்ளிக்கு நடந்து சென்றேன். நடந்தேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஐ வாக்ட் டு ஸ்கூல். ஐ வாக்ட் அப்படின்னா நான் நடந்தேன். எங்கே நடந்தேன்? பள்ளிக்கு. டு ஸ்கூல். ஐ வாக்ட் டு ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன், நான் ஆங்கிலம் படித்தேன். சொல்லுங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் நான் படித்தேன் அப்படின்னா ஐ ஸ்டடீட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன படித்தேன்னு சொல்லியிருக்கோம்? ஆங்கிலம், இங்கிலீஷ். இப்போ மொத்தமாக சொல்லலாமா? ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ். ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் படித்தேன். இந்த வீடியோவில் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் 50 சென்டென்ஸுமே ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து பாருங்களேன், நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நான் விளையாடினேன் அப்படின்னா ஐ பிளேட். ஐ பிளேட். நான் விளையாடினேன். யாருடன் விளையாடினேன்? என் நண்பர்களுடன். வித் மை ஃப்ரெண்ட்ஸ். வித் அப்படின்னா தமிழில் உடன் அப்படின்னு அர்த்தம். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள, இந்த தமிழ்லைன் தான் அந்த வீடியோ. மறக்காமல் எல்லாருமே அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் வித் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சென்டென்ஸை மொத்தமாக சொல்லலாமா? ஐ பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ பிளேட் நான் விளையாடினேன். வித் மை ஃப்ரெண்ட்ஸ் என் நண்பர்களுடன். நெக்ஸ்ட் ஒன், நான் மதிய உணவு சாப்பிட்டேன். ஐ ஏட். நான் சாப்பிட்டேன். மதிய உணவு அப்படின்னா லஞ்ச். ஐ ஏட் லஞ்ச். யாராவது உங்ககிட்ட மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டேன்னு கேட்டாங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள், ஐ ஏட் லஞ்ச். நான் மத்தியான உணவு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் பூங்காவிற்கு சென்றேன். ஐ வெண்ட். நான் சென்றேன். எங்க? பூங்காவிற்கு. இக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் டூ அப்படின்னா இக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ தான் அடிப்படை ஆங்கிலம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? ஐ வென்ட் டு த பார்க். ஐ வென்ட் டு த பார்க். நான் பூங்காவிற்கு சென்றேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் பைக்கை ஓட்டினேன். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி தான் நம்ம இப்போ தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். ஐ ரோட் மை பைக். ஐ ரோட் அப்படின்னா நான் ஓட்டினேன். மை பைக் என்னுடைய பைக்கை. புரிஞ்சிருச்சாங்க? ஐ ரோட் மை பைக்.
ஐ ரோட் மை பைக். நெக்ஸ்ட் ஒன், நான் டிவி பார்த்தேன். நான் தமிழில் சொல்ல சொல்ல இங்கிலீஷில் என் கூட சேர்ந்து சொல்லிட்டு வரீங்களா? உங்களால் முடிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் எல்லா சென்டென்ஸையும் வரிசையாக டைப் பண்ணிட்டு வரலாம். உங்களால் முடிந்தால் மட்டும், கட்டாயம் கிடையாதுங்க. ஆனால் கட்டாயமாக நீங்கள் வாய் திறந்து என் கூட பேசணும் இங்கிலீஷில், ஓகேங்களா? இது கட்டாயம். எப்படி சொல்லலாம்? ஐ வாட்ச்ட் அப்படின்னா நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? டிவி, டெலிவிஷன். டிவின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம், ஓகேங்களா? ஐ வாட்ச் டிவி, நான் டிவி பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் எனது வீட்டு பாடத்தை முடித்தேன். இது எப்படி சொல்லலாங்க? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஐ ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்து விட்டேன், நான் முடித்தேன். எதை முடித்தேன்னு சொல்லியிருக்கேன்? என் வீட்டு பாடத்தை, மை ஹோம்ஒர்க். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். நான் என் வீட்டு பாடத்தை முடித்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் அறையை சுத்தம் செய்தேன். ஐ கிளீன்ட் அப்படின்னா நான் சுத்தம் செய்தேன். எதை சுத்தம் செய்தேன்னு சொல்லியிருக்கோங்க? என் அறையை, மை ரூம், மை ரூம். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஐ கிளீன்ட் மை ரூம். ஐ கிளீன்ட் மை ரூம். நான் என் அறையை சுத்தம் செய்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் அம்மாவுக்கு உதவி செய்தேன். ஐ ஹெல்ப்ட் அப்படின்னா நான் உதவி செய்தேன். யாருக்கு உதவி செய்தேன்னு சொல்லியிருக்கோம்? என் அம்மாவிற்கு. என் அம்மா அப்படின்னா எப்படி சொல்லலாம்? மை மதர். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஐ ஹெல்ப்ட் மை மதர். ஐ ஹெல்ப்ட் மை மதர். நான் என் அம்மாவிற்கு உதவி செய்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இரவு உணவு சமைத்தேன். ஐ குக்ட் அப்படின்னா நான் சமைத்தேன். இரவு உணவு அப்படின்னா டின்னர். ஐ குக்ட் டின்னர். நான் இரவு உணவு சமைத்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் தோசை சாப்பிட்டேன். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கேன்? தோசை, தோசா. ஐ ஏட் தோசா. அடுத்து பாருங்க, நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். ஐ ரெட் அப்படின்னா நான் வாசித்தேன், படித்தேன் அப்படின்னு அர்த்தம். அ புக், ஒரு புத்தகத்தை. நெக்ஸ்ட் ஒன், நான் இசையை கேட்டேன். ஐ லிசன் டு மியூசிக். ஐ லிசன் டு மியூசிக். நெக்ஸ்ட் ஒன், நான் என் கைகளை கழுவினேன். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் விரைவாக தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட் குயிக்லி. நெக்ஸ்ட் ஒன், நான் பேருந்தை தவறவிட்டேன். ஐ மிஸ்ட் த பஸ். ஐ மிஸ்ட் த பஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் ஜெயித்தேன். ஐ ஓன். ஐ ஓன், நான் ஜெயித்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் சாவியை இழந்தேன், தொலைத்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஐ லாஸ்ட் மை கீ. ஐ லாஸ்ட் மை கீ. நெக்ஸ்ட் ஒன், நான் என் திட்டத்தை முடித்தேன். ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்போம், நம்ம அதை முடிச்சிட்டோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஐ ஃபினிஷ்ட் மை பிளான். ஐ ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்தேன். மை பிளான், என் திட்டத்தை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எப்படி சொல்லலாம்? ஐ ரிசீவ்ட் எ ஃபோன் கால். ஐ ரிசீவ்ட் எ ஃபோன் கால். நெக்ஸ்ட் ஒன், நான் என் பாட்டி தாத்தாவை பார்த்தேன், சந்தித்தேன் சொல்லுவோம்ல. ஐ விசிட்டட் அப்படின்னா நான் சந்தித்தேன். யாரை சந்தித்தேன்னு சொல்லியிருக்கோம்? என்னோட தாத்தா பாட்டியை. மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஐ விசிட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். ஐ விசிட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் கிரிக்கெட் விளையாடினேன். ஐ பிளேட் கிரிக்கெட். ஐ பிளேட் கிரிக்கெட். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. நான் ஃபுட்பால் விளையாடினேன். எல்லாருமே ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். ஐ வாட்ச்ட் அப்படின்னா நான் பார்த்தேன். ஒரு திரைப்படம், அ மூவி. அ மூவி.
எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? ஐ வாட்ச்ட் அ மூவி. வீடியோ உங்களுக்கு நல்லா புரியுதாங்க? உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை, இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை மறக்காமல் உங்களால் முடிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். சீக்கிரமாக அதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் 30 days கிளாஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாமாங்க? நான் பிரியாணி சாப்பிட்டேன். I ate biryani. I ate biryani. Next turn, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஆன்சர் தெரிஞ்சிச்சா? I ate ice cream. I ate ice cream. Next turn, நான் தண்ணீர் குடித்தேன். I drank water. I drank water. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் ஜூஸ் குடித்தேன். இதுக்கான ஆன்சர் எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டர்ன், நான் ஒரு புத்தகத்தை கடன் வாங்கினேன். ஐ borrowed a book. ஐ borrowed அப்படின்னா நான் கடன் வாங்கினேன். எதை கடன் வாங்கினேன்? ஒரு புத்தகத்தை. a book. நெக்ஸ்ட் டர்ன், நான் நாய்க்கு உணவளித்தேன். நெக்ஸ்ட் டர்ன், நான் ஷாப்பிங் சென்றேன். ஐ went shopping. I went shopping. Next turn, நான் வாங்கினேன். I bought. I bought. Next turn, நான் முயற்சித்தேன். I tried. I tried. Next turn, நான் அவர்களை விரும்பினேன். I liked them. I liked அப்படின்னா நான் விரும்பினேன். யாரை? அவர்களை. them. I like them. Next turn, நான் கொடுத்தேன். I gave. I gave. நான் கொடுக்கிறேன் அப்படின்னா I give. நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த give அப்படிங்கிற verb பாஸ்ட்டுக்கு எப்படி தன்னை மாற்றிக்கொள்ளுது அப்படின்னா gave அப்படின்னு மாற்றிக்கொள்ளுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். நான் வீட்டிற்கு திரும்பி நடந்தேன். I walked back home. I walked back home. Next turn, நான் சீக்கிரம் படுக்கைக்கு சென்றேன். I went to bed early. I went to bed early. Next turn, நான் சொன்னேன். I said. I said. Next turn, நான் செய்தேன். I did. I did. Next turn, நான் பேசினேன். I spoke. I spoke. Next turn, நான் அழுதேன். I cried. I cried. ஓகேங்க, இப்போ இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நான் சிரித்தேன், படித்தேன், விளையாடினேன், ஓடினேன், நடந்தேன். இந்த 5 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு நீங்கள் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே இதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.